அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சுல, அங்க வந்து நிக்க வேண்டியதானே? கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். இது சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் தெரியாது. நான் அவங்களுக்கு ரொம்ப, அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கர்ஸ் பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண். பெரியாரு பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏத்தி பேசி 25,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டானா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காதவன் என் ஓட்ட சரியா நீர் வாங்கி நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார ஈஎம்பி தர பேச்சு